கடலூரில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அம்மா முதலமைச்சர் இருந்த பொழுது தானே புயல் வந்தது. இந்த கடலூர் மாவட்டத்தையே புரட்டி போட்டு போயிட்டு அந்த அளவுக்கு கடுமையான சேதம். நகரத்திலிருந்து கிராமம் வரை மரங்கள் அத்தனையும் அடியோடு வேரோடு சாஞ்சு போச்சு. அதை சீர் செஞ்சோம். வேளாண் பெருமக்கள் பெரு நஷ்டத்துக்குள்ளாயிட்டாங்க. முந்திரி தோப்பு எல்லா மரமும் உடைஞ்சு போச்சு. பலாமரம் உடைந்து போய்விட்டது. அதற்கெல்லாம் நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். அம்மா இன்றைக்கு அந்த முந்திரி தோப்பிலுக்கு மரங்கள் எல்லாம் அகற்ற வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்த உடனே அந்த மரங்கள் எல்லாம் வெட்டி எடுக்கப்பட்டு, மாமரங்கள்லாம் வெட்டி எடுக்கப்பட்டு நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், அம்மா அரசாங்கம். விவசாயிகள் மீண்டும் பயிர் செய்ய வேணும், அந்த முந்திரி தோப்பை உருவாக்க வேணும். அதற்காக முந்திரி நாத்துகளை கொடுத்து 4000 ரூபாய் ஒரு மரம் வளர்த்துறதுக்கு ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் தான் கொடுத்தது. வேளாண் பெருமக்களை வாழ வைத்தது, விவசாயிகளை வாழ வைத்தது. விவசாய தொழிலாளி அவளுக்கு விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடு, விலையில்லா கோழி எல்லாமே நிறுத்திட்டாங்க. இதுல என்ன பாவம் செஞ்சாங்க? ஏழைகள், கிராமத்திலே வாழுகின்றவர்கள் இரவென்றும் பகலென்றும் மழையும் வெயிலையும் பொருட்படுத்தாம இந்த வெயில்ல உழைக்கின்ற அந்த பெண் தொழிலாளிகளுக்கு கறவை மாடு கொடுத்தோம், விலையில ஆடு கொடுத்தோம், நான் வந்து கோழி கொடுத்தோம். அதையும் நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மலர்ந்தவுடன் அந்த ஏழை பெண் தொழிலாளிகளுக்கு விலையில கறவை மாடுகள் கொடுக்கப்படும், ஆடுகள் கொடுக்கப்படும். நீ எதை நிறுத்தினியோ அதெல்லாம் நான் கொடுப்போம். அதிமுக ஆட்சியில மக்கள் நலஞ்சார்ந்த திட்டத்தை நிறுத்தினதை மீண்டும் தொடருவோம். தாலிக்கு தந்தோம், அது என்ன உனக்கு கஷ்டமா இருந்தது? இன்றைக்கு திருமண வயது அடைகின்ற பொழுது பொருளாதார சூழலின் காரணமா திருமணம் தடைபடுகிறது. ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக அம்மா அற்புதமான திட்டத்தை கொண்டாந்தாங்க. 25,000 50,000 திருமண உதவி திட்டம். தாலிக்கு தந்தோம், ஒரு பவுன் கொடுத்தோம். கொடுத்தீங்களா இல்லையே? சொல்லுமா. இப்ப நிறுத்திட்டாரு. இது நியாயமா? ஏழைகள் என்ன பாவம் செஞ்சாங்க? எங்க மேல கோபம் இருந்தா நீங்க பேசுங்க. ஆனா ஏழைகளுக்கு கொடுக்கின்ற திட்டத்தை ஏன் நிறுத்துறீங்க? மீண்டும் அம்மாவுடைய அரசு மலர்ந்தா இந்த திட்டம் தொடரும். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு இந்த கடலூர் மாவட்டம் வேளாண் பெருமக்கள் இருந்த மாவட்டம். அதை நம்பி விவசாயி இருக்கிறாங்க, விவசாய தொழிலாளி இருக்கிறாங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு விவசாயிக்கு ஒன்றும் செய்யல, விவசாய தொழிலாளிக்கு ஒன்றும் செய்யவில்லை. விவசாயிகளுக்கு 2 முறை தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாய தொழிலாளிக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம், உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் உதவித்தொகை கொடுத்தோம். இந்த ஆட்சியில் அதையெல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மலர்ந்த பிறகு பசுமை வீடுகள் ஏழைகள் தேடி, குடிசையை தேடி தட்டி கொடுக்கப்படும் அதிமுக ஆட்சி. கடலூரில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அதிமுக ஆட்சி காலத்தில் அவர்கள் செய்த நலத்திட்டங்களை அவர் விவரித்து வருகிறார். திமுக ஆட்சி காலத்தில் நலத்திட்டங்கள் எதுவும் செய்யப்படவில்லை என்றும் அவர் கூறி வருகிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.